பெருமாளுக்கு சொர்க்க வாசல் திறக்கப்படுவது போல அன்று சிவபெருமானுக்கு உரிய சூரிய மண்டல வாசல் திறக்கப்படுகிறது. பொதுவாக மாசி மகம் என்பது மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணையும் மிகச் சிறப்பான நாள். ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மிக உயர்ந்த பலன் தரும் திருநாள். அத்தகைய அதிசய நிகழ்வு நடைபெறும் இடம் தேப்பெருமநல்லூர் விஸ்வநாதர் கோவில். இந்த கோவிலில் இருக்கும் சூரிய மண்டல வாசல் வருடத்தில் ஒரு நாள் மட்டுமே திறக்கப்படுகிறது. அன்று அந்த வாசல் வழியாக சென்று சிவபெருமானை தரிசித்தால் கர்ம வினைகள் நீங்கும், செய்வினை பிரச்சனைகள் தீரும், செய்த பாவங்கள் கழியும், நல்வாழ்வு மற்றும் முக்தி அருள் புரிவார். இந்த வாய்ப்பு எல்லோருக்கும் எளிதில் கிடையாது என்று கூறப்படுகிறது. மறுபிறவி இல்லாதவர்களுக்கே அந்த வாசல் வழியாக செல்லும் அரிய பாக்கியம் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. அகத்தியர் மாமுனி சிவபெருமானின் பரம பக்தர். ஆனால் இந்த சூரிய மண்டல வாசல் மறுபிறவி இல்லாத ஆன்மாக்களுக்கு மட்டும் திறக்கும் தெய்வீக பாதை என்று ஸ்தல புராணம் கூறுகிறது. உலக நலனுக்காக மறுபிறவி தொடர வேண்டியவராக அகத்தியர் இருந்ததால் அவர் அந்த வாசல் வழியாக செல்லவில்லை என்று நம்பப்படுகிறது. ஆயிரம் கை உண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாதா? ஈராயிரம் கண் கொண்டாய் உன் ஒரு கண்யனை பாராதா? உன்னில் சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. புவனங்களாளும் அண்ணாமலையே, புவனங்களாளும் அண்ணாமலையே, எனது விழிகளில் காணும் பொழுதிலே மாறிடுதே மனம் ஊரிடுதே. அன்பே சிவம் அது அடிப்படை ஞானம், அன்பே சிவம் அது அடிப்படை ஞானம். அதை அறிந்தவர் கொள்வார் பேரபிமானம், அறிந்தவர் கொள்வார். பங்குனி உத்திரம் முருகனுக்கு உரியது, சிவராத்திரி சிவனுக்கு உரியது, ஏகாதசி பெருமாளுக்கு உரியது, நவராத்திரி அம்பாளுக்கு உரியது. ஆனால் அனைத்து தெய்வங்களுக்கும் உரிய நாள்தான் இந்த மாசி மகத் திருநாள். மாசி மாதத்துல பௌர்ணமியுடன் கூடிய மகம் நட்சத்திரம் கூடும் புனித நாளை தான் மாசி மகம்னு சொல்றோம். பார்வதி தேவி தட்சனின் மகள் தட்சாயினியாக அவதரித்த நாள் இந்த மாசி மகத்தன்றுதான். இதனால் இது அம்பாளுக்கு மிகவும் உகந்த நாளாகும். வருண பகவானின் தோஷத்தை போக்கிய சிவபெருமான் இந்த நாளில் யார் ஒருவர் நீர் நிலைகளில் நீராடுகிறார்களோ அவர்களின் பாவங்கள் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என வரமளித்த நாளும் இந்த மாசி மகத்தன்றுதான். இதனால்தான் நதிக்கரைகளில் உள்ள கோயில்களில் தெய்வங்கள் தீர்த்தவாரிக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன. முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு மந்திர உபதேசம் செய்த நாளும் இந்த மாசி மகத்தன்றுதான். மாசி மாதத்திலே மக நட்சத்திரத்தோடு பௌர்ணமி கூடுகின்ற அந்த நாளில் குழந்தைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் விரதமாக இருந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணினா நிச்சயமாக அவர்களுக்கு குழந்தை பேரு அப்படிங்கிறது கிட்டும். பல பேருக்கும் கண்கண்ட மருந்தாக இந்த நாள் பயன்பட்டிருக்கிறது என்பது உண்மை. என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பனல்லவா பொன்னம். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண கோலவிழியம்மா, ராஜகாளியம்மா, பாளையத்தாயம்மா, பங்காரு மாயம்மா, முத்துமாரியம்மா, பத்ரகாளியம்மா, முண்டக்கன்னியம்மா, எங்கள் சென்னியம்மா, குங்கும கோதைய அன்னைய சோதைய செந்தூர தெய்வானை சிங்கார பூபதி அன்னை விசாலாட்சி சௌடாம்ப விருப்பாட்சி சுந்தர நீலிய சௌந்தரமா. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. புவனங்களாளும் அண்ணாமலையே,
ஓம் சிவபெருமானே சரணம். இன்றைய பஞ்சாங்கம் 2 மார்ச் 2026 விசுவாவசு வருடம் மாசி மாதம் 18ஆம் நாள் திங்கட்கிழமை. திதி சதுர்த்தசி மாலை 5:55 வரை. பிறகு பௌர்ணமி. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. இராகு காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய சிறப்பு மாசி மகம். சிவபெருமான் அருளால் இன்று உங்கள் வாழ்க்கையில் அமைதியும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும்.